இன்றைய நாளில் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிற காரியம் யோவான் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இந்த விதமாக சொல்கிறது. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். செபிப்போம். கிருபையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய உம்முடைய வார்த்தையை ஆகாரத்தை நீர் எங்களுக்கு தந்தள்ளும்படியாக செபிக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நான் படித்ததான இந்த பகுதியில் ஆண்டவர் சொன்னார், நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்று சொன்னார். ஆக ஆண்டவராகிய இயேசு வரப்போகிறவருடைய நோக்கம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறதான நம்மை அவர் சேர்த்து கொள்ளும்படியாக, எடுத்து கொள்ளும்படியாக அவர் வருகிறார். ரெண்டாவது, அவர் வருகிறவருடைய நோக்கம் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்குரிய பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னார். ரெண்டாவதாக, பலனை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, பலனை கொடுக்கும்படியாக ஆண்டவர் வருகிறார். மூன்றாவதாக, யோவான் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அங்கே என் தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆக நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு காலத்தில் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அந்த நியாய தீர்ப்பில் நாம் இருக்க வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையினுடைய சகல காரியத்திலும் ஆண்டவர் கூட இருந்து நம்மை நடத்தி வருகிறார். அவரோடு கூட நாம் செல்ல வேண்டும். அவரிடத்தில் இருந்து பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நியாய தீர்ப்பில் குற்றம் இல்லாதவர்களாக நாம் இருப்பதற்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அங்கே நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வருவார் என்பதை ஏசாயாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார் என்பது கூறப்பட்டுள்ளபடியே ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இந்த பூமிக்கு அவர் வந்ததனுடைய நோக்கம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். பாவத்தை போக்கும் பலியாக வந்து நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவையில் மரித்து பாவத்திற்கான பிரயாசித்தத்தை செய்து முடித்தார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் அவர் வருவார் என்று பழைய ஏற்பாட்டிலே சொன்னதின்படியாகவே ஆண்டவராகிய இயேசு வந்தார். அது நடந்தது. அதே போல் ஆண்டவராகிய இயேசு நான் வருவேன் என்று சொன்னதின்படியாக அவர் வருவார். நான் போய் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொன்னார். அதன்படியே அனுப்பினார். ஆக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு வந்தது எப்படியோ, நாம் ரட்சிக்கப்பட்டது எப்படியோ, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றது எப்படியோ, அதே போல அவர் மீண்டும் வருவார் என்பதில் சந்தேகமே இல்லை. இன்றைய நாளில் சில கிறிஸ்தவர்கள் கூட சொல்லக்கூடியதான காரியம் என்னவென்றால், இந்த பூமியில் அநேக அக்கிரமங்கள், பாவங்கள் நடக்கிறதே, யுத்தங்கள் எல்லாம் நடக்கிறதே, ஆண்டவர் இதை பார்த்து கொண்டிருந்தால் சும்மா இருப்பாரா என்று சிலர் கேள்விகளை கேட்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன சொன்னாரோ அதன்படியே தான் நடக்கிறது. மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே அவர் சொன்னார், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேட்பீர்கள் என்ற பிரகாரமாய் அந்த காரியங்கள் இங்கே நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆக அவர் சொன்ன காரியங்கள் தான் நடைபெறுகிறது. அக்கிரமம் நிறையா பெருகுதே அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் வேதத்தில் ஆண்டவர் சொன்னார், அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும், அக்கிரமும் பெருகத்தான் செய்யும், கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் எழும்பி சபைக்குள்ளே பல பிரச்சனைகளை கொண்டு வருவார்கள். இது எல்லாம் அந்த கடைசி காலத்தில் நடக்கக்கூடியதான காரியங்கள் தான். ஆகவே இந்த காரியங்களெல்லாம் நாம் கண்டு ஆண்டவர் வரமாட்டாரோ அப்படி என்று நம்முடைய வாழ்க்கையில் எண்ணிவிடக்கூடாது. அவர் சொன்னால் சொன்னபடியே வருவார். ஆனால் எப்பொழுது வருவார் என்று தெரியாது. ஆனால்
நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்பது அவசியம். இப்பொழுது ஆண்டவர் வந்தால் அவரோடு கூட செல்வதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை நாம் மரித்து போவோமே ஆனால் மரித்த பின்பும் ஆண்டவர் வரும்போது அவரோடு கூட செல்வதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக இருப்பது அவசியமான காரியம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா பேரும் ஆண்டவருக்கு பிரியமாக உள்ளவர்கள் அல்ல. ஆனால் ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கும்போது அவருக்கு பிரியமுள்ளவர்களாக வாழ்வது அவசியமான காரியம். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், அங்கே ஆண்டவர் இயேசு சொன்னார், லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் என்று சொல்லி. அநேகருடைய நினைவு என்னன்றாக்க, ஆண்டவர் எதுக்காக வந்திருக்காரு? எங்களை ஆசீர்வதிக்கத்தான் வந்திருக்கார். ஆசீர்வதிப்பது, ஆண்டவரை நாம் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அவர் வந்தது ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு மட்டுமல்ல. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்க முடியும். ஆனால் அந்த எல்லாவற்றையும் விட மேலாக நமக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாகத்தான் ஆண்டவர் வந்தார் என்பதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராகபடியினாலே அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, நம்மை மகிமையிலே கொண்டு போய் சேர்க்கும்படியாக வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக இந்த பூமியிலே நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று நல்ல விதமான நிலைமையிலே இருக்கிறோம், நல்லது தான். ஆனால் அதைவிட மேலான ஒரு காரியம், அவரோடே கூட நாம் செல்ல வேண்டும். அவரிடத்தில் இருந்து நாம் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு சும்மா இருக்க அது நடக்காது. நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை செய்வது அவசியமான காரியம். நம்முடைய ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்தான் அப்படின்னு சொல்லி நோக்கம் இருந்துச்சுன்னா, இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னன்னாக்க ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கறதுக்கு வழியை சொல்லிட்டார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது அங்கே கூறப்பட்டுள்ளதான காரியம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எது ஆசீர்வாதம் என்றே தெரியாத நிலைமையில் வாழக்கூடியவர்கள் உண்டு. ஆனால் தேவனோடு கூட நாம் இருப்பதும், தேவனுக்காக பயன்படுவதும், தேவன் கொடுக்கிற சுகம், பலன், ஜீவன், இவைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களே ஒழிய இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்கள் நமக்கு இருக்கலாம், தவறல்ல. ஆனால் அது மட்டும் ஆசீர்வாதம் அல்ல. இன்றைக்கு அநேகருடைய நினைப்பு என்னன்னு சொன்னாக்க, நாங்கள் அங்கே இருக்கும்போது கஷ்டப்பட்டோம், இப்போ அமெரிக்காவுக்கு வந்துட்டோம், கனடாவுக்கு வந்துட்டோம், லண்டனுக்கு வந்துட்டோம், எங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. நம்ம மட்டும் அல்ல, பிரஜாதியாரான எத்தனையோ பேர் இந்த நாட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ அவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க தோணும். ஆனால் யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அங்கே சங்கீதம் 66ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது அந்த சங்கீதக்காரர் பல காரியங்களை சொல்லிவிட்டு வந்து சொல்லுகிறார், இங்கே செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். செழிப்பான இடம் ஒரு தேசமோ இல்லாவிட்டால் வேறு காரியங்களோ அல்ல. ஏனென்றால் ஆதாம் பாவம் செய்தபோது இந்த பூமி சபிக்கப்பட்டபடினாலே எல்லா இடங்களும் அப்படித்தான் இருக்கும். ஒவ்வொரு நாட்டுக்கும் வித்தியாசம் இருக்கலாம். நம்ம நாட்டை விட இந்த நாடு ஆசீர்வாதமாக இருக்கலாம். ஆனால் உண்மையான செழிப்பான இடம் எதுன்னா தேவனுடைய சபை. அந்த சபை தான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதான இடம். சங்கீதம் 92:13 பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள் என்று சொல்லி கூறப்பட்டுள்ளதான காரியத்தை பார்க்கிறோம். ஆகவே இந்த சபையில் நாம் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையே வித்தியாசமாக குடியாரனா போயிருக்கலாம், இல்லாவிட்டால் வேறு விதமாக போயிருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையே முடிஞ்சிருக்கும்.
ஆனால் சபை ஒன்றை ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினாலே சம்பாதித்து இந்த சபையை உண்டாக்கினபடியினாலே தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜீவனோடு இருப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆக நம்முடைய வாழ்க்கையினுடைய முக்கியம் என்னன்னாக்க, தேவன் ஏற்படுத்தியுள்ள சபையில் நாட்டப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். எபிரேயரில் நாம் பார்க்கிறோம், சபை கூடி வருதலை விட்டுவிடாதிருங்கள் என்று சொல்லி கூறப்பட்டுள்ளது. இந்த சபையினுடைய காரியத்தில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்பது அவசியமான காரியம். அதை அசட்டை செய்துவிடக்கூடாது. சில இடங்கள்லாம் பார்த்துருக்கேன், அவங்க சொல்லுவாங்க 3 வாரம் சர்ச்சுக்கு போயிட்டோம், இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வேறு எங்கேயாவது சுற்றுலா போகலாமா, பிக்னிக் போகலாமான்னு போகக்கூடியவங்க இருக்காங்க. அது அசட்டை. தேவன் உலாவுகிறதான இடம், தேவன் தம்முடைய இரத்தத்தை சிந்தி சம்பாதித்ததான இடம். ஆகவே தேவனுடைய சபைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பது அவசியம். நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஹிந்து குடும்பத்தில் இருந்தேன். எனக்கு வேத புஸ்தகம் எங்கே கிடைக்குன்னு தெரியாது. ஒரு சர்ச்சுக்கு வெளியே வச்சுருந்த வேத புஸ்தகத்தை தான் நான் படிச்சுக்கிட்டே போனேன். அதுக்கு பின்னாடி 3 மாதம் கழித்து எனக்கு கொஞ்சம் நாள் கழித்து ஒரு வேத புஸ்தகம் கிடச்சி 3 மாதத்துக்குள்ளே அந்த வேத புஸ்தகத்தில் என்ன இருக்குதுன்னு படித்து முடித்தேன். ஒன்றும் ரொம்ப புரியலை, ஆனால் 2 காரியம்தான் புரிச்சு. விக்கிரகங்களை கும்பிடக்கூடாது, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி. ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் ஹிந்துவாக இருந்தேன், பெயருக்கு கிறிஸ்தவனாக மாறிட்டேன். நான் பாட்டில் கோயிலுக்கு போகிற வரைக்கும் சிகரெட் குடிச்சிட்டு போவேன், ராத்திரிகளெலாம் உட்காந்து சீட்டு விளையாடுவேன். இப்படிப்பட்ட காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் அதை நான் விடாதிருந்த போதும் வாரந்தோறும் ஆலயத்துக்கு செல்ல ஆரம்பித்தேன். அதுக்கு பின்னாடி ரட்சிக்கப்பட்ட பின்னாடியும் கிட்டத்தட்ட இந்த கொரோனா காலங்கள் தவிர 42 வருஷத்தில் 4 முறை தான் நான் பெட்டில் இருந்தேன். அந்த 4 முறை தான் நான் போகவில்லையே ஒழிய, மற்றபடி இங்கேருந்து சென்னையிலேருந்து கன்னியாகுமரியோ நாகர்கோவில் எங்கே போனாலும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் வந்து இறங்கினாலும் டயர்டாக இருந்தாலும் நான் ஆராதனைக்கு போகாமல் இருந்ததே கிடையாது. ஏனென்றால் ஆராதனையை நாம் அல்லத்தட்டி விடக்கூடாது. ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் என்ன? சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, சில இடங்களில் என்ன சொல்லுவாங்க, செய்தி இப்போ தான் வரும், இப்போ தான் ஆராதனை நடக்கும், பாட்டு பாடும், செய்தி நேரத்துக்கு போகலாங்கிற எண்ணத்தோடு வருகிறவர்கள் உண்டு. ஏதோ 1 நாள் 2 நாள் நடந்தால் பரவாயில்ல. ஆனால் தங்களுடைய மனதிலேயே அந்த விதமான நிலைமையை எண்ணி பார்த்து அந்த விதமாக தாமதமாக வரக்கூடியவர்கள் உண்டு. ஆனால் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆண்டவர் மோசேயினிடத்திலே சொல்லும்போது, என் ஜனங்கள் என்னை ஆராதிக்கும்படியாக அவர்களை அனுப்பிவிடு. அப்போ ஆண்டவர் முதலாவதாக நம்மை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம், நாம் தேவனை ஆராதிக்கக்கூடியவர்களாக இருப்பது அவசியமான காரியம். முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடு கூட தேவனை நாம் தொழுது கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை மிகவும் முக்கியமானது. அதே போல் தேவனை ஆராதிக்கக்கூடியதான காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமானது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையினுடைய காரியங்களில் சபை ஆராதனைகளில் கலந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழணும். சில இடங்கள்லாம் பார்த்துருக்கேன், பல நாடுகளுக்கு போகிறேன். சில இடங்கள்லாம் நல்லா அங்கே போதகர் ஜெபம் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் சில பேர் வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, இல்லாட்டி செய்தி நடந்துக்கிட்டு இருக்கும், இல்லாட்டி ஆராதனை நடந்துக்கிட்டு இருக்கும். வெளியே உட்காந்து டீ குடிக்கிறது, கதை பேசுகிறது, இந்த காரியங்கள் செஞ்சு கொண்டே இருப்பாங்க. எதுக்கு சபைக்கு வருகிறோம் என்ற ஒரு உணர்வே இல்லை. 2 பேர் 3 பேர் வந்தாலே ஆண்டவர் கூட இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே தேவ சபையிலே தேவன் உலாவுகிற தேவன், தேவன் எழுந்தருளிக்கிற தேவன். அப்போ சபைக்கு வரும்பொழுது நாம் கண்கூடா பார்க்க முடியாவிட்டாலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கிறபடியினாலே அந்த ஒரு பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பது அவசியம். தேவன் இங்கே இருக்கிறார் என்றதான அந்த உணர்வோடு கூட நாம் தேவனை தொழுது கொள்வது அவசியமான காரியம். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறது இல்லாட்டி வேறு காரியம் மட்டும் இல்லை, தேவ சபையில் வரும்பொழுது தேவன் விரும்புகிறதான காரியத்தை நாம் செய்வது அவசியமான காரியம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆகவே தான் சொல்லப்பட்டுள்ளது, நாம் மேலானவைகளை தேட வேண்டும் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாக இருந்து அங்கே ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்குத்தான் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நாம் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாக இருந்தாலும்
ஆவியின்படியே நடக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே கூறப்பட்டுள்ளதான காரியத்தை பார்க்கிறோம். ஆக ஆவியும் மாம்சமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு கூட போராடி கொண்டே இருக்கும். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போராடி கொண்டே இருக்கும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. அதைத்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஒரு அட்டவணையை கொடுத்து, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று சொல்லி அங்கே தெளிவாக பவுல் சொல்லுகிறதான காரியத்தை பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் பொதுவாக சபைக்கு வரும்போது எல்லாம் நல்லவங்களாக தான் தெரியும். நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நல்லா தான் இருக்கும். ஆனால் வெளியே இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பது தான் அவசியம். ஒரு மனுஷன் வேத புஸ்தகத்தையே படிக்காமல் இருந்தால் அவன் என்ன நினைப்பான்னா, என்னை போல பரிசுத்தம் உள்ளவன் ஒருவரும் இல்லைன்னு தான் நினைப்பான். ஆனால் வேதத்துக்குள்ளேருந்து ஆராயும் போது தான் நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஒரு குளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த சின்ன கொட்டையில் போய் பார்த்தா தண்ணி தெளிவாக நல்லா தான் இருக்கும், ஒன்றும் அழுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் ஒரு குச்சி எடுத்து கலக்கி விட்டால் தான் தெரியும் அதுக்குள்ளே இருந்து என்னென்னலாம் வருது அப்படிங்கிறது. அதே போல் தான் நம்முடைய இருதயம். மார்க் 7ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களிலே ஆண்டவர் சொன்னதன்படியாக நம்முடைய இருதயத்துக்குள்ளே இவைகளெல்லாம் இருக்குது. ஆனால் அவைகளை அப்புறப்படுத்தி செல்வது தான் கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய நோக்கம். ரட்சிக்கப்பட்டோன்னே யாரும் முழு பரிசுத்தவான் அல்ல. நம்ம பரிசுத்தவானாக இருக்கிறதுனால ஆண்டவர் ரட்சிக்கலை. நாம் பாவிகளாயும் துன்மார்க்கராயும் இருந்தபோதும் ஆண்டவர் நம்மை ரட்சித்தார். ஆனால் அவருடைய விருப்பம் என்ன? நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறபடியினாலே நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து பரிசுத்தத்தை நோக்கி முன்னேறி சென்று கொண்டே இருப்பது அவசியம். சும்மாவே இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் அதை அறிந்து கொள்ள முடியாது. வேத வசனங்களை நாம் அதிகமாக வாசிக்க வேண்டும். நான் சொன்னேன், எனக்கு வேத புத்தகம் கிடைச்சோன்னே 3 மாதத்தில் படித்து முடித்தேன். அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஏசாயா புத்தகத்தை படிக்கணும்னா ஒரே நாளில் உட்காந்து முடிச்சிடுவேன். எரேமியா ஒரே நாளில் முடிச்சிடுவேன். 150 சங்கீதத்துலேயும் ஒரே நாளில் படித்து முடிச்சிடுவேன். பெருசாக ஒன்றும் நமக்கு தெரியாமல் இருந்தாலும் வேத வசனம் உள்ளே போக போக நம்முடைய வாழ்க்கையில் அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். இன்றைக்கி நிறைய பேர் எப்படி படிக்கிறாங்கன்னா, கொஞ்சம் பேர், நீங்கள் நல்லா நிறையா படிக்கிறவங்க, ஒரு அதிகாரத்தை எடுத்து ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே படித்து டக்குன்னு முடித்து வச்சுருவாங்க. இல்லாட்டி ஒரு கேலண்டரில் ஒரு வசனத்தை படிச்சுட்டு திருப்தி ஆகிடுவாங்க. இது அல்ல. எதுக்கு கர்த்தருடைய வார்த்தையை நான் வாசிக்க வேண்டும்? அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். நாம் வாசிக்கணும், நாம் கேட்கணும், அதன்படியாக நாம் நடக்கும் பொழுது தான் நாம் பாக்கியவான்களாக இருக்க முடியும். அது முக்கியம். ஆண்டவர் யோசுவாவினிடத்தில் சொல்லும் பொழுது, இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, அதை இரவும் பகலும் நீ தியானித்து கொண்டிரு, அப்பொழுது நீ புத்திமானாயும் இருப்பாய், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். சங்கீதம் 1-2 நமக்கு எல்லாம் தெரியும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தேவனுடைய வார்த்தையில் நாம் செலவு செய்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை சிந்திக்கிறோமோ அதன்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். தேவ வசனங்களை நாம் சிந்தித்து கொண்டிருப்போமே ஆனால் தேவனுக்கு நேராக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்து கொண்டே போகும். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை நாம் செய்து கொண்டிருந்தால் அதுதான் நம்முடைய கண்கள் முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். நாம் ஜெபம் பண்ண போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாலும் அதுதான் முன்னாடி வந்து நிற்குமே ஒழிய மற்றபடி காரியங்கள் வராது. எதை நாம் அதிகமாக சிந்திக்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கக்கூடியவர்களாக நாம் இருப்பது அவங்க கிறிஸ்தவங்க தான். ஆனால் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறோமா? பிரியம்னா என்ன? ஒரு வீட்டில் ஒரு ஆள் சிக்கன் சாப்பிட்றாருன்னு வச்சுக்கோங்க. அவர் பிரியப்பட்டார்னா என்றைக்கோ ஒரு நாள் எடுத்து சாப்பிட மாட்டார். என்ன செய்வாங்க? வீட்டுக்குள்ளே எப்பப்போ அங்கே ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்களோ அந்த நினைவு வரும்போதெல்லாம் அதை எடுத்து சாப்பிடுவாங்க. அதுதான் பிரியம். ஒரு ஆளோட பேசணும்னா ரொம்ப பிரியமானவங்கள்ட்ட என்றைக்கோ ஒரு நாளைக்கு பேச மாட்டோம்,
டெய்லி பேசுவோம், இல்லாட்டி அடிக்கடி பேசுவோம், அதான் பிரியம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், அங்கே வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது, வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும். எஸ்ரா வேதத்தை ஆராய தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். நமக்கு வேலை உலகத்தில் நிறைய இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அதன் மத்தியில் தேவனுக்கு உகந்தவர்களாக வாழ வேண்டுமானால் வேத வசனத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், ஆராய்ச்சி செய்யணும். அப்படி செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள், குணலட்சணங்கள் மாறிக்கொண்டே வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அங்கே சங்கீதக்காரர் சொல்லும் பொழுது, நான் விழிக்கும்போது உம்முடைய சாயலிலே திருப்தியாவேன். அப்போ எப்போ விழிக்கும்போது? ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகும்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாருடைய சாயலாக இருக்கணும்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயல் உடையவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு நம்ம சும்மா இப்படியே போய் நிற்க முடியாது. அது மாம்சத்தினுடைய காரியங்கள். அவைகளெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம அழித்து நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவனுடைய சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில் வருவது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ரட்சிக்கப்பட்டது முடிவு அல்ல, அது ஆரம்பம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு என்ன? கிறிஸ்துவை போல மாறக்கூடிய குணம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் நாம் வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை வீணாக போய்விடும். அவர் வரும்பொழுது நம்ம ஆண்டவர் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆண்டவர் பலவிதமான ஓமைகளிலே ஆண்டவர் சொல்லும்போது, பரலோகத்தின் ஓமையில் ஆண்டவர் சொல்லும்போது சொல்லக்கூடியதான காரியம் என்னவென்றால், அங்கே ஒரு வலையை போட்டாங்க, அந்த மீன் நிறைய கிடச்சிச்சு. அந்த மீன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடல. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஆகாதவை எல்லாம் போட்டுட்டு நல்ல மீன்களை மட்டும் அவர்கள் எடுத்து கொண்டு போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல் கடையினுடைய ஓமையை குறித்து பார்க்கும்போது, கோதுமையைத்தான் களஞ்சியத்தில் சேர்க்க ஆண்டவர் அங்கே சொன்னார். ஆனால் பதற சேர்க்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் நல்ல ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்கிறோமா? அது மிகவும் முக்கியமான காரியம். நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு ஆப்பிள் வாங்க போகிறோம், அதில் அடிபட்டது இல்லாவிட்டால் வேறு கொஞ்சம் அழுகி போனது இதெல்லாம் இருக்குன்னா நம்ம அதை தொடமாட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வோம்? அதை எடுத்துட்டு நல்ல பொருள்களாக தான் கொண்டு வருவோம். அப்படி இருக்கும்போது தேவன் தம்முடைய ராஜ்யத்திற்கு கெட்டுப்போனது, அழுகினது, கூமுட்டை எல்லாத்தையும் கொண்டு போக மாட்டார். யார் அவருக்கு உகந்தவர்களாக இருக்கிறார்களோ அவரை மட்டும்தான் எடுக்கக்கூடிய நிலைமையில் ஆண்டவர் வருவார். மேலேருந்து ஒரு காந்தம் வருதுன்னா கீழே தங்கம் இருக்கலாம், வெள்ளி இருக்கலாம், இரும்பு இருக்கலாம். ஆனால் எது அதோட கூட ஒட்டி கொள்ளும்னு சொன்னாக்க இரும்பு மட்டும்தான் அதில் ஒட்டி கொள்ளும், மற்றது ஒட்டாது. அதே போல் ஆண்டவர் இயேசு வரும்பொழுது அவருக்கு உகந்தவர்களான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இராவிட்டால் நாம் ஆண்டவரோடு கூட செல்ல முடியாது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வீணாகி போய்விடும். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது 5ஆம் வசனத்தில் சில காரியங்களை சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், இவைகளெல்லாம் அழித்து போட வேண்டும் என்று சொல்லுகிறார். 8ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது இவைகளை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லுகிறார். 9ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது அவைகளை களைந்து போட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற முக்கியமான கடமை என்னவென்றால், எதை நாம் விட வேண்டுமோ அவைகளெல்லாம் விட வேண்டும், எவைகளெல்லாம் நாம் அழிக்க வேண்டுமோ அவைகளை அழிக்க வேண்டும், எவைகளெல்லாம் களைந்து போட வேண்டுமோ அதை நாம் களைந்து போடும். கிறிஸ்தவர்களாக மாறினது முக்கியம் அல்ல, ரட்சிக்கப்பட்டது நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமானாலும், ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமுள்ளதாக இருக்கணும். அதுக்காக நம்ம பிரயாசப்படுறோம். உலகத்தில் எல்லாரும் பிரயாசப்படுறோம். எதுக்கு பிரயாசப்படுறோம்? நல்ல சுகமாக நல்லா வாழ்ந்து நல்லா இருக்கணும், பின்னாடி காலத்தில் நல்ல வசதியோடு இருக்கணும், நல்லது. ஆனால் அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் நல்ல நிலைமையில் இருந்தால் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்லக்கூடியவர்களாக, அங்கே நித்திய காலமாக அவரோடு கூட வாழக்கூடியவர்களாய் நாம் இருப்போம். வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள் மிகவும் அவசியமான காரியம். 2ஆவதாக ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னார்.
அவரிடத்தில் பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவருக்காக வாழக்கூடிய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். என் நாமத்தின் நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். நாம் ஆண்டவருக்காக என்ன இழைப்படையாமல் பிரயாசப்படுறோம்? ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நான் நல்லா கொடுக்கறது நல்லது, கொடுத்தான் ஆகணும். ஆனால் அதைவிட மேலான ஒரு காரியம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிறது, நாம் ஆண்டவருக்கு பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் சம்பாதிக்கிறதுக்குரிய பலனையும் அவர் தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆகவே சம்பாதித்ததை என்னுடைய சுய சம்பாத்தியத்தில் நான் சம்பாதிச்சேன்னு சொல்ல முடியாது. 4 நாளைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் வந்துச்சுன்னா படுத்துட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை என்னான்னு தெரியும். அப்போ நமக்கு சுகம் கொடுக்கிறவர், பலன் கொடுக்கிறவர், எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் ஆண்டவர் தான். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவருக்கு ஒரு விருப்பம் இருக்குது. அந்த விருப்பத்தை நிறைவேற்றணும். யோவான் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினாலே என் பிதா மகிமைப்படுவார். அப்போ நல்ல கனி கொடுக்கக்கூடியதான ஒரு வாழ்க்கை இருக்கணும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் சொல்லும்போது, நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனாய் இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உயிர் இருக்குது, ஆனால் செத்த நிலை. சில பேரை பார்த்தீங்கன்னா அவங்களால கால் கையை அசைக்க முடியாது, படுத்திருப்பாங்க, ஆனால் உயிர் இருக்கும். அதே போல் தான் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் உயிர் இருக்குது, ஆனால் செயல்படாத கிறிஸ்தவர்களாக இருப்பார்களே, ஆனால் அதனால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவர் அங்கே சொல்லி வரும்போது சொல்லுகிறார், நீ கேட்டு பெற்றுக்கொண்டவைகளை நினைத்து மனம் திரும்பு என்று சொல்லுகிறார். அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட வரும்போது கேட்கக்கூடிய காரியங்கள்லாம் என்னன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு விசா கொடுத்தா உங்களுக்காகவே வாழ்வேன் அப்படின்னு சொல்லி சில பேர் தீர்மானம் எடுத்திருப்பாங்க. சில பேர் ஆண்டவரே நல்ல மனைவியை நல்ல கணவனை கொடுத்தா உங்களுக்காக வாழ்வேன், பிள்ளையே இல்லாமல் இருக்கும், ஆண்டவரே பிள்ளை கொடுத்தா உங்களுக்காக வாழ்வேன். இப்படி எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் சொல்லி வாங்கிக்கிட்டு இப்போ ஆண்டவருக்காக எதையும் செய்ய முடியாத நிலைமையில் இருந்தோமானால் அது துரோகம். எரேமியாவின் புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் துரோகி 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 என்று சொல்லுகிறார். ஏன் சொல்கிறார்னா, ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றார்கள், ஆனால் ஆண்டவருக்காக ஒன்றும் செய்யாத நிலைமை. இந்த பட்டணத்தில் பார்த்தீங்கன்னாக்க எத்தனையோ தமிழ் ஆட்கள் இருக்காங்க. அவங்கள எல்லாம் நம்ம ஆதாயப்படுத்தணும்னு சொன்னாக்க நம்முடைய வாழ்க்கையில் நம்மைத்தான் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களைத்தான் இங்கே வைத்திருக்கிறார். ஒரு மனுஷனுக்கு மாதம் $1,000 கொடுக்குறேன், நீ போய் சுவிசேஷத்தை சொல்லு அப்படின்னு சொன்னால் அவங்களால சொல்ல முடியாது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட மக்கள் தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஏனென்றால் வேத வசனம் எங்கே போகுதோ அங்கே கிரியை நடக்கும். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, இந்த சுவிசேஷ வசனமானது உலகமெங்கிலும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து பலன் தருகிறதா இருக்கிறது என்று சொல்லி, சுவிசேஷ வசனம் ஒரு காலத்திலையும் வீணாக போகவே போகாது. நீங்கள் ஒரு ட்ராக்ஸ் கொடுத்தாவோ இல்லாவிட்டால் நீங்கள் ஒரு பைபிள் கொடுத்தாவோ எது கொடுத்தாலும் வீணாக போகவே போகாது. பாஸ்டர் மோகன் அவங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சர்ச்சில் ஒரு சாட்சியை அமெரிக்காவில் உண்மையாக நடந்த ஒரு காரியத்தை சொன்னாங்க. ஒரு அப்பாவும் மகனும் ஊழியத்துக்கு போகும்போது, அவர் பாஸ்டர் பையனோட கூடிய ஊழியத்துக்கு டெய்லி போயிட்டு வருவாங்க. பல இடங்கள்லையும் போய் ட்ராக்ஸ் கொடுப்பாங்க. ஒரு நாள் அவங்க அப்பா போகலை, அந்த பையன் மாத்திரம் போனார். தன்னுடைய கையிலேருந்து எல்லா ட்ராக்ஸும் கொடுத்துட்டாரு. கடைசியில் இருட்டிச்சு, ஒரே ஒரு ட்ராக்ஸ் தான் இருந்துச்சான். அதை கொடுக்காமல் வர்றதுக்கு மனசு இல்லை. ஆகவே என்ன செஞ்சார், எங்கேயாவது போய் கொடுக்கணுமே. நான் அந்த பையன் பார்த்தபோது ஒரு வீடு இருந்துச்சு, அது லைட் இருந்து கொடுத்தோன்னே அந்த வீட்டில் போய் கதவை தட்டினப்போ ஒரு அம்மா கோபமாக வந்து என்னன்னு கேட்டது. அந்த பையன் ஆங்கிலத்திலே ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்லி ஒரு கடித பிரதியை கொடுத்துட்டு போயிட்டாப்புல. ஆனால் அடுத்த வாரம் ஆராதனை நடக்கும்போது யார் சாட்சி சொல்ல விரும்புகிறீங்கன்னு சொன்னபோது இந்த அம்மா வந்து என்ன செஞ்சு எந்திரிச்சு நின்று சொல்லிச்சு, இந்த மாதிரி நான் அன்றைக்கி தற்கொலை பண்ணுறதுக்காக இருந்தேன், ஒரு பையன் வந்து கதவை தட்டி ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்லி ஒரு பிரதியை கொடுத்த போது எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துச்சு, ஆண்டவர் இயேசு என்னை நேசிக்கிறார்னு அந்த கடிதத்தில் விலாசத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சாட்சி சொன்னதை பார்க்குறோம். இது மாதிரி எத்தனையோ சாட்சிகள். ஒரு வேத புஸ்தகத்தை நாம் மற்றவங்களுக்கு கொடுத்தா ரட்சிக்கப்படுவாங்க. என்னுடைய தம்பி ஒரு ஹிந்துவாக இருந்தவர், நானும் ஹிந்துவாக தான் இருந்தோம். அவர் ஒரு முறை ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டிக்கிட்ட போது அங்கேருந்து டெலகிராம் வந்துச்சு,
உங்கள் தம்பியை வந்து உடனே பாருங்கள் அவசரம் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. போனாக்க 2 பேரோட சண்டை. கடைசியில் என்ன பண்ணேனாக்க ஆவியானவர் என்கிட்ட உணர்த்தினார், உன்னை கூட்டிகிட்டு போயிடணும். என் தம்பிகிட்ட சொன்னபோது அவர் சொல்லிட்டார், உங்களை மாதிரியெல்லாம் என்னால் இருக்க முடியாது, எனக்கு எல்லா கெட்ட பழமுக்கும் இருக்குது, நான் அங்கே வந்தாக்க உங்களுடைய பேர் கெட்டு போகும் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. ஆனால் திட்டமாக ஆண்டவர் சொன்னதுனால சரி நீ 1 வாரம் வந்துட்டு அதுக்கு பின்னாடி இங்கே வந்துடுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் ஒரே ஒரு பைபிளை தான் கையில் கொடுத்து படின்னு சொன்னேன். எப்படி ஆண்டவர் கிரியை செஞ்சார்னு தெரியாது. அதுக்கு பின்னாடி அவர் அங்கே ரட்சிக்கப்பட்டு அந்த சபையிலேயே அங்கே ஞானஸ்தானம் பெற்று ஊழியம் பெற்று அதுக்கு பின்னாடி அந்த ஒரு இடத்துல 7 வருஷம் இருந்து பாஸ்டர் சார்ல்ஸ் சார்ன்ட்ட 10 வருஷம் இருந்து இன்றைக்கி திருவொற்றியூரில் 300 பேர் உள்ள சபைக்கு போதகராக இருக்கார். ஆக நீங்கள் கொடுக்குற ஒரு ட்ராக்ஸோ ஒரு பைபிளோ இல்லாவிட்டால் வேறு எதுவுமே வீணாக போகவே போகாது. உங்களிடத்தில் இப்போ நான் கேள்வி கேட்டால் நீங்கள் எத்தனை பேர் ட்ராக்ஸ் வச்சுருக்கீங்கன்னு கேட்டால் 1-2 பேர் வச்சுருக்கலாம். எத்தனையோ பேர் இந்தியாவிலேருந்து வரும்போதே என்ன செய்யணும், ஒரு 4-5 பைபிளோ புதிய ஏற்பாடோ வாங்கிட்டு வந்து நீங்கள் போகிற இடங்களில் வர்ற இடங்களில் உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட உங்கள் வீட்டுக்கு பர்த்டேக்கு மற்றவங்களை அழைக்கும் போது இல்லாட்டி நீங்கள் அவங்க வீட்டுக்கு போகும்போது நல்ல கிஃப்டோடு கூட இதையும் ஆண்டவருக்கு கொடுக்கும்போது ஆண்டவர் அவர்களை தொடுவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆகல நமக்கு என்ன ஒரு பேடன் வேணும்னா ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கணுங்கிற ஒரு இருதயம் இருப்பது அவசியம். ஆண்டவர் இயேசுவின் இடத்துல பிசாசு பிடிச்ச மனுஷன் சுகம் பெற்ற உடனே வந்து சொன்னான், ஆண்டவரே நான் உம்மோடையே கூட இருக்கிறேன் என்று சொன்னபோது ஆண்டவர் சொன்னார், நீ என்னோடு கூட இருக்க வேண்டாம், கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததை நீ போய் மற்றவங்களுக்கு அறிவி என்று சொன்னார். அவன் போனால் தெகபொலிங்கிற பட்டணங்களில் போய் அறிவித்தான். ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் ஜனங்கள் திரளாக வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல் ஒரு குஷ்டரோகி அவன் சுகம் பெற்றான். அவன் போய் எல்லா இடங்களிலையும் அறிவித்த போது ஆண்டவற்றை ஜனங்கள் வந்தார்கள். ஒரு சமாரியா ஸ்திரீ கெட்ட வாழ்க்கை வாழ்ந்த பெண், அவள் போய் ஆண்டவராகிய இயேசுவை பற்றி சொன்னபோது ஜனங்கள் வந்தாங்க. அப்போ அதனுடைய அர்த்தம் என்னன்னாக்க எங்கெங்கு ஜனங்கள் இருக்கிறார்களோ ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய செய்தி அவங்களுக்கு செல்லும் பொழுது அவங்க ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருவார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் வைக்கப்பட்டுக்கிட்டோ இல்லாட்டி நான் ஏன் செய்யணும்னோ அப்படிப்பட்ட நிலைமையில் இராதபடி நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் ஆண்டவருடைய ஊழியத்தை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் செய்யணும். ஏனென்றால் பவுல் அப்போஸ்தலன் அவ்வளவு ஊழியத்தை செஞ்சாலும் அவர் சொன்ன வார்த்தை என்ன, சுவிசேஷத்தை அறிவிப்பது என்மேல் விழுந்த கடமை, சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதான காரியத்தை பார்க்கிறோம். அவங்களெல்லாம் சுவிசேஷம் அறிவித்தபோது அவங்களெல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா நீங்கள் படித்தவங்க விவரம் தெரிஞ்சவங்க நீங்கள் போய் சொன்னால் ஜனங்கள் ஆண்டவர் இடத்துல வருவாங்க. இவ்வளோ பேர் இருக்கோம், ஒரு ஆள் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆளை கூட்டிக்கிட்டு வந்தாவே இந்த சபை இடம் கொள்ளாத அளவுக்கு நிறைந்து விடும். ஆனால் கொஞ்சம் பேர் செய்கிறாங்க, கொஞ்சம் பேர் செய்யலை. ஆனால் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்போது அதற்குரிய பலனோடு கூட ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே கொடுப்பார் என்பதிலே சந்தேகம். பரலோகத்துக்கு போகும்போது மட்டுமல்ல, இங்கேயும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது, என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள் என்று சொல்லியும், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானேயானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று சொல்லியும் வேதம் சொல்கிறது. ஆகவே ஆண்டவருடைய விருப்பமெல்லாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். இதுவரைக்கும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, சந்தோஷம். யாராவது செய்யாதிருந்தாலும் நல்ல ஒரு தீர்மானத்தை எடுத்து ஆண்டவரே எனக்கு ஆத்துமாக்களை தாரும். நம்ம எத்தனையோ காரியங்களை கேட்டால் ஆண்டவர் பதில் கொடுத்தார். அப்போ ஆத்துமாக்களை தாருன்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக பதில் கொடுப்பார். ஆகவே ஆண்டவர் வரும்பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்வதற்கு இந்த பூமியிலிருந்து நாம் ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும். ஊமையில் ஆண்டவர் சொல்லும்போது, வருந்தியாவது அவர்களை இந்த விருந்துக்கு கூட்டிக் கொண்டு வா என்று சொல்லி எஜமான் சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். ஆக
நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலக செழிப்பை வைத்து நான் பரலோகத்துக்கு போய்விடுவேன் என்று யாரும் எண்ண முடியாது. அந்த ஐஸ்வர்யவான் லாசருடைய சம்பவத்தில் பார்க்கிறோம். அந்த ஐஸ்வர்யவான் என்ன நினச்சிருப்பான், என்னை ஆண்டவர் ஆசீர்வதிச்சதுனால தான் இவ்வளவு நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் பரலோகம் போயிடுவேன், தரித்திரம் போக மாட்டான்னு நினச்சிருப்பான். ஆனால் நேர்மாறாக அங்கே நடந்ததை குறித்து பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தை வைத்து தேவன் என்னை நேசிக்கிறார், தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் சென்று விடுவேன் என்ற நினைவு தவறு. வேத வசனத்துக்கு ஒத்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதும், தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து அவர் விரும்புகிற காரியத்தை நாம் செய்யும்போது மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் செல்ல முடியும், தேவனிடத்திலிருந்து பலனையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லாவிட்டால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வீண். ஆகவே நல்ல தீர்மானங்களை எடுத்து எதை நாம் செய்யாது இருக்கிறோமோ அதை செய்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். எது தேவையில்லாததை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோமோ செய்து கொண்டிருக்கிறோமோ அதை செய்யாதபடி இருப்பதற்கு தீர்மானம் எடுப்போம். நம்முடைய தீர்மானங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நேராக நம்மை நடத்தும், ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறுவதற்கு நமக்கு வழி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.